விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நெறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நல்லாவே இல்லைங்க. விருச்சிகத்தில பொறந்ததே தப்பா போச்சு. நாங்க பொறந்ததுலேருந்தே நல்லா இல்ல. 5 வருஷமா நல்லா இல்ல. 5 வருஷமா படாத பாடுபடுறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏமாற்றங்கள் நெறையத்த சந்திக்கிறோம். துரோகங்கள் நெறைய சந்திக்கிறோம். நெறைய பேர் எங்கள வச்சு செய்றாங்க. நியாயமா வந்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதும்மா. காரணம் என்ன? அப்படி கஷ்டப்படுறோமே, கஷ்டப்படுறோமே, கஷ்டப்படுறதுக்குன்னே ராசியா எங்களுது? அப்படின்னா நெறைய பேர் கேட்குறீங்க. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்குன்னே ராசி எது? அப்படின்னா விருச்சிகம். என்னம்மா காலபுருஷனுக்கு 8 காலபுருஷனுக்கு 8ஆ இருந்தா என்ன? 10ஆ இருந்தா என்ன இருக்கு? ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்துல. ஒரு ராட்சஸ் இல்லம்மா, 2 ராட்சஸ் உங்க ராசியில விருச்சிகம் அடையறாங்க. ஆக சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய லெவல்ல சாதிக்கலாம். ஃபீனிக்ஸ் பறவைகள்மா நீங்க. யாராவது உங்கள பள்ளம் நோண்டி புதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், 100 அடி ஆழம் நோண்டி உங்கள வந்து புதைச்சாலும், நீங்க முளைச்சு மரமாவீங்க. அதுவும் ஆலமரமா தழைச்சுங்க. குருனோட பார்வை அவர் மேல விழறதுனால, அவரு கட 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 கடன்னு நெறைய நல்லது உங்களுக்கு செய்ய போறாரு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரி. இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? கடந்த வருஷத்துல குரு பகவான் அஷ்டம குருவா இருந்து, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு தலகுனிவு, செய்யாத தப்புக்கு நான் பழி சொல்லுக்கு ஆளானேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டார்கெட் பண்ணாங்க, கார்னர் பண்ணாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, முழுசும் கண்டுக்கவே இல்ல, இக்னோர் பண்ணாங்க. அப்படி நெறைய விஷயத்த அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கும் மேல நம்ம நல்ல ஃப்ரெண்டுன்னு சேர்ந்தோமா, ஆனா அவ தான் என்ன பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, அப்படி ஒரு அமைப்பும் நெறைய விருச்சிகம் எதும்மா எங்களுக்கு மைனஸ் அப்படின்னா, எதுலயாவது நாங்க ஜாக்கிரதையா இருக்கணுமா? அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ராகு வந்து சுகஸ்தானத்தில ராகு. சுகஸ்தானத்தில ராகு உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்க சில பல விஷயங்கள் செய்வீங்க. அந்த சில பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நேரா போனேன். எனக்கு ஒரு ரூ. 10,00,000 என்னோட பிளான். ஆனா அங்க போனோனே எனக்கு ரூ. 22,00,000 வண்டி தான் புடிச்சிருக்கு. புக் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்கவும் வாங்கிட்டேன். ஓட்டும்போது நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போகும்போது கெத்தா தான் இருக்கு. ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் முன்னாடி போகும்போது சூப்பர்ப்பா இவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு லக்ஸரீஸ் கார்ல போகும்போது நல்லா அழகா தான் இருக்கு. ஆனா டியூ கட்டும்போது ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டியதில்ல. வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, அப்ப எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா வழிபாடு நாங்க பண்ணணும்? என்ன பேசிஸ்ல வழிபாடு பண்ணணும்? அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ஸுங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்கள டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ். மத்த ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மத்த 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லாதாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
நாங்க நல்லாவே இல்லைங்க. விருச்சிகத்தில பொறந்ததே தப்பா போச்சு. நாங்க பொறந்ததுலேருந்தே நல்லா இல்ல. 5 வருஷமா நல்லா இல்ல. 5 வருஷமா படாத பாடுபடுறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏமாற்றங்கள் நெறையத்த சந்திக்கிறோம். துரோகங்கள் நெறைய சந்திக்கிறோம். நெறைய பேர் எங்கள வச்சு செய்றாங்க. நியாயமா வந்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதும்மா. காரணம் என்ன அப்டின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்றத்த சந்திக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில பெரிய லெவல்ல உயருவீங்க அப்டின்றது உண்ம. இப்ப இந்த நீங்க வில்லுல வந்து பார்த்தீங்கன்னா, அம்பு எய்தும்போது, அம்ப வந்து பூட்டிட்டு, நல்லா அப்படியே பின்னாடி வில்ல வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பாங்க. இழுத்துட்டு உடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இழுக்கப்படுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா ரொம்ப முன்னோக்கி போகும் அப்படிம்பாங்க. அதே மாரி பிரச்சனைகள்னால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய லெவல்ல சாதிப்பீங்க அப்படின்றது ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுறோமே, கஷ்டப்படுறோமே, கஷ்டப்படுறதுக்குன்னே ராசியா எங்களுது அப்படின்னா நெறைய பேர் கேட்குறீங்க. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்குன்னே ராசி எது அப்படின்னா விருச்சிகம். என்னம்மா காலபுருஷனுக்கு 8 காலபுருஷனுக்கு 8ஆ இருந்தா என்ன? 10ஆ இருந்தா என்ன இருக்கு? ராகுவும், கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில. ஒரு ராட்சஸ் இல்லம்மா, 2 ராட்சஸ் உங்க ராசியில விருச்சிகம் அடையறாங்க. ஆக சாதிக்கணும் அப்படின்னு நெனைச்சா பெரிய லெவல்ல சாதிக்கலாம். ஃபீனிக்ஸ் பறவைகள்மா நீங்க. யாராவது உங்கள பள்ளம் நோண்டி புதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், 100 அடி ஆழம் நோண்டி உங்கள வந்து புதைச்சாலும், நீங்க முளைச்சு மரமாவீங்க. அதுவும் ஆலமரமா தழைச்சு நிப்பீங்க. ஆக விருச்சிகத்தில பொறந்துட்டேன் அப்படின்னு வருத்தம்லாம் படாதீங்க. சாதாரண விஷயம். உங்களோட மைண்ட ரொம்ப ஸ்திரமா முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் நல்ல விஷயத்த கிளிங் பண்ணிட்டேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அத வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைய போவேன். அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஒரு திராட்சை தோப்புக்குள்ள போகுமாம். திராட்சை நல்லா அழகா வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்து தொங்குமாம். ரொம்ப உயரத்தில இருக்கும். எக்கி எக்கி பார்க்குமாம். அதால வந்து பார்த்தீங்கன்னா, எக்கி அந்த திராட்சை பழத்த சாப்பிட முடியாதாம். "சீ இந்த திராட்சை புளிக்கும்" அப்படின்னு அதையே அது சமாதானப்படுத்திட்டு போயிடுமாம். அந்த மாரி உங்களையே நீங்க சமாதானப்படுத்திக்காதீங்க. வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நெனைச்சிட்டீங்க அப்படின்னா, எவ்வளோ உயரமா இருந்தாலும் எக்குங்க. 1 முறை எக்குங்க, 100 முறை எக்குங்க, 1000 முறை எக்குங்க. ஒரு ஸ்டேஜ்ல இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த பழம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாரி தான் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நல்ல விஷயத்துல முயற்சி பண்ணுங்க. தீர்க்கமான முயற்சி அப்படின்றது பண்ணுங்க. மனச ரொம்ப ஸ்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது வரும். நம்ம மனசு ரொம்ப ஸ்திரமா இருக்காது. நம்மளுக்கு ஒரு டைலமா இருந்துட்டே இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். அந்த டைலமாவ மாத்திட்டு ரொம்ப ஸ்திரமா இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா விருச்சிகம் வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு? ஆல்ரெடி சனியே பஞ்சம சனியா இருக்காம்மா. உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குருனோட பார்வை அவர் மேல விழறதுனால, அவரு கட 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 கடன்னு நெறைய நல்லது உங்களுக்கு செய்ய போறாரு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரி, இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருக்கான்? கடந்த வருஷத்துல குரு பகவான் அஷ்டம குருவா இருந்து உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு தலகுனிவு, செய்யாத தப்புக்கு நான் பழி சொல்லுக்கு ஆளானேன். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டார்கெட் பண்ணாங்க, கார்னர் பண்ணாங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, முழுசும் கண்டுக்கவே இல்ல, இக்னோர் பண்ணாங்க. அப்படி நெறைய விஷயத்த அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கும் மேல நம்ம நல்ல ஃப்ரெண்டுன்னு சேர்ந்தோமா, ஆனா அவ தான் என்ன பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, அப்படி ஒரு அமைப்பும் நெறைய விருச்சிகம் சந்திச்சீங்க. இப்ப அஷ்டமத்து குருவா இருந்து உங்கள எந்தெந்த விதத்திலாம் கெடுத்தாரோ, அதே குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். பாக்கிய குருவா இருந்து நெறைய நல்லது செய்ய போறாரு. இது பாதக ஸ்தானமும் ஆச்சேம்மா, கரெக்ட்டு. பட் பிளஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. என்ன பிளஸ்ஸு? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க. எம்பிபிஎஸ் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சும்மா. நாங்க வந்து எம்டி படிக்கணும்னு பிளான் பண்ணோம். கடந்த 4 வருஷமா நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம். சீட்டே கிடைக்கல. இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. அழகா சீட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப எங்களுக்கு வந்து அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருக்குமா. அப்பானோட ஹெல்த் இஷ்யூஸ்ல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில நல்ல ஒரு இணக்கம் அப்படின்றது வரும். வெளிநாடு டூர் போறதுக்கு, வெளிநாடு கோயில் டூர் போறதுக்கு இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்க போதும்மா. இது எல்லாமே ப்ளஸ். சரி. எதுலம்மா நாங்க வந்து கவனமா இருக்கணும்? அதுக்கு முன்னாடி குரு பகவானும் உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து, அந்த முடிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீர்க்கமா செயல்படுவீங்க. சக்சஸும் ஆவீங்க. முயற்சி ஸ்தானம். நல்ல தீவிரமா முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி ஸ்தானத்த குருவினோட பார்வை இருக்கிறதுனால. 5ஆம் பாவத்த பார்க்குறார். காதல் எங்களுக்கு பலமுறை கசந்திருக்குங்க. இந்த முறை காதல் இனிக்கும் அப்படின்லாம் நல்ல ஒரு லவ்வர் கிடைக்கலாம். இல்ல ஆல்ரெடி லவ் பண்ணி எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அந்த பிள்ளையே திருப்பி பேட்சப் ஆவலாம். நாங்க வந்து பாருங்க யுஜி படிக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணோம். யுஜி சீட்டே எங்களுக்கு கிடைக்கல. யுஜி சீட் கிடைக்கிறதுக்கான காலகட்டம். இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா? சரி, சூப்பர். எதும்மா எங்களுக்கு மைனஸ் அப்படின்னா, எதுலயாவது நாங்க ஜாக்கிரதையா இருக்கணுமா? அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ராகு வந்து சுகஸ்தானத்துல ராகு. சுகஸ்தானத்துல ராகு உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்க சில பல விஷயங்கள் செய்வீங்க.
அந்த சில பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நேரா போனேன். எனக்கு ஒரு ரூ. 10,00,000 என்னோட பிளான். ஆனா அங்க போன உடனே எனக்கு ரூ. 22,00,000 வண்டி தான் புடிச்சிருக்கு. புக் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்கவும் வாங்கிட்டேன். ஓட்டும்போது நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போகும்போது கெத்தா தான் இருக்கு. ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் முன்னாடி போகும்போது சூப்பர்ப்பா இவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு லக்ஸரீஸ் கார்ல போகும்போது நல்லா அழகா தான் இருக்கு. ஆனா டியூ கட்டும்போது ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டியதில்ல. வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, அப்ப எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா வழிபாடு நாங்க பண்ணணும்? என்ன பேசிஸ்ல வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சுகஸ்தான ராகுமா ஃபர்ஸ்ட்டு விஷயம். அத நீங்க அனலைஸ் பண்ணி செய்றீங்க அப்படின்னாலே போதுமானது. இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் ராகுவ பசிஃபை பண்றதுக்கு என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல ஆடுகள் இருக்கு அப்படின்னா, ஆடுகளுக்கு உணவு அப்படின்றது குடுக்கறது நல்லதும்மா. அதே மாதிரி வழிபாடு அப்படின்னா, எப்பயுமே விருச்சிகத்துல பொறந்த நீங்க உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு அப்படின்னாலும் சரி, செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வேலோன், மயிலோன வழிபாடு பண்ணணும். வேலோன், மயிலோன வழிபாடு பண்ணும்போது யாரெல்லாம் நம்ம கெடுக்கணும்னு பிளான் பண்றாங்களோ, அவங்க கெட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அப்ப யார்னாலயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. இந்த ஏமாற்றத்த நெறைய சந்திக்கிறீங்க, துரோகத்த நெறைய சந்திக்கிறீங்கன்னா வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? நெறைய ஏமாற்றத்த சந்திக்க மாட்டீங்க, துரோகத்த சந்திக்க மாட்டீங்க. சக்சஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம வந்து முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும், பௌர்ணமி ஒளி உங்க உடல்ல படுறா மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம் என்ன, நம்ம மொட்டை மாடியில போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லைங்க தூங்குறதுக்கே நல்லா எங்களுக்கு வந்து பெரிய மொட்டை மாடி இருக்கு அப்படின்னா, இப்ப தான் இந்த கொசு வலையோட பெட்லாம் இருக்குல்ல, ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலவுலயே நீங்க படுங்க. முடியாது அப்படின்னா, அந்த நிலவு ஒளி 1 மணி நேரமாவது நம்ம உடல்ல படுற மாரி நீங்க வச்சுக்கோங்க. வைக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய நல்லது அப்படின்றது நடக்குமா. சின்ன சின்ன பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையே மாத்தும். முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்க ஜாதகத்துல இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரி இம்பாக்ட்ட ஏற்படுத்த போதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்க குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளா தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் புடிச்சு வச்சுட்டு எங்கள ரொம்ப பாடாப்படுத்துறான். சுத்தி நாலா பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்க தானம்மா செய்யுது. எப்ப வீடு கட்டுவோம், வீடு கட்டணும்னு நெனச்சா வீடு கட்டவே முடியல. வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல. இப்படி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் தாம்மா அதனோட பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, உங்க ஊர்ல கோயில்கள்ல அது வந்து எந்த கோயிலா இருந்தாலும், ஈசனுடைய கோயிலா இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலா இருந்தாலும், பெருமாளினோட கோயிலா இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலா இருந்தாலும், கோயில்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொற்பொழிவு நாங்க ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட நம்பருக்கு இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.